உள்ளாட்சி தேர்தல் வருவதற்குள் விஜய்க்கு செம சர்ப்ரைஸ். இரவோடு இரவாக நடந்த அரசியல் நகர்வு சென்னை மாநகராட்சியில் புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பலன் சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு சுயேட்சை கவுன்சிலர் தாவேகாவில் இணைந்திருந்த நிலையில் தற்போது மேலும் 4 கவுன்சிலர்கள் அக்கட்சியில் இணைந்துள்ளனர். அதிமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள், அமமுகவை சேர்ந்த 1 கவுன்சிலர் மற்றும் 1 சுயேட்சை கவுன்சிலர் என மொத்தம் 4 பேர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சென்னை மாநகராட்சியில் தாவேகாவின் பலம் 5 கவுன்சிலராக உயர்ந்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே இந்த அரசியல் சேர்க்கைகள் நடைபெறுவது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக மற்ற கட்சிகளில் இருந்த நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தாவேகாவை நோக்கி நகர தொடங்கியுள்ளனரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. இந்த திடீர் அரசியல் மாற்றம் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தாவேகாவின் பலம் அதிகரிப்பது பெரிய அரசியல் மாற்றத்தின் அறிகுறியா? உள்ளாட்சி தேர்தலில் இந்த தாக்கம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.